Hi friends, வாழ்க வளமுடன். வெல்கம் டு கவிலிசா கிராஃப்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிவ்வேனுடைய ரூல்ஸ் தெரியாதீங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிட்டு நீங்களும் கிவ்வே கான்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள். இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நேமை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஒர்க் ஆகலைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி எடுத்துக்கூடிய திங்ஸ் என்னென்னா, சாட்டின் ரிப்பன், ஒரே ஒரு டீ கப்புங்க, அடுத்தது கோழினுடைய முடி பாருங்கள். இது வந்து நாட்டுக்கோழி முடிங்க. நான் வந்துட்டு 2 கலர் மிங்கிள் ஆன மாதிரி இருக்கும், சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஒயிட் கலர் முடி மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இன்னும் கலர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து ஒயிட் கலர் முடி மட்டும் எடுத்து அழகாக கலர் பண்ணி அதில் வந்து நீங்கள் நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டீ கப் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். வரிசையாக ஒட்டி எடுத்துக்கோங்க. மேலே வந்து ஒயிட் கலர் இருக்க மாதிரியும் கீழே வந்து ப்ரௌன் கலர் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே பாருங்கள், ஒட்டி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த முடி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மேலே மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த ஸ்பேஸ்லாம் இருக்குது. ஸோ அதை என்ன கவர் பண்ணுறதுக்காக சாட்டின் ரிப்பன் கொஞ்சம் வந்து ஒட்டி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பழைய வீடியோஸில் போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். இல்லை வேறு மாதிரி கிரியேட்டிவாக வேறு ஏதாவது வீடியோஸ் நல்ல வீடியோஸ் போகணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்தமாதிரி சாட்டின் ரிப்பன் வந்துட்டு ஒட்டிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள்கிட்ட லேஸ் இல்லை பீட்ஸ் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபோம் ஷீட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அது கூட ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், சரிங்களா? வேணுங்கிற அளவு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு கீழே சைடும் வந்துட்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு லேஸ் ஒட்டிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே விடுறதுனால விடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா. நான் வந்து லேஸே எடுத்துட்டேன். லேஸ் எடுத்துகிட்டு நான் நம்ம கீழேயும் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன், பார்டர் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு உண்மையாக ஒரு பூ வைக்கிறதுக்கு நம்ம வெளியில் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே அழகான ஒரு ஜாடி மாதிரி இருக்குதுங்களா பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி தான் நான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன கிராஃப்ட் அப்படின்னா, நான் மேலே வந்துட்டு ஃப்ளவர் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜுக்கிட்ட வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை டிவிக்கு முன்னாடி, ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி, வேறு ஏதாவது சோட் கேஸில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய சீமார், வீட்டில் சீமார் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த சீமார் எடுத்துகிட்டு இந்தமாதிரி க்ரீன் கலர் டேப் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை இதுக்கு பதிலாக த்ரெட் இருந்தாலும் நீங்கள் த்ரெட்டு சுற்றிக்கலாம். இல்லை கலர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து ரோல் பண்ணி அடியில் தண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த தண்டு வந்துட்டு வெளியே தெரிய போவதில்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சீமார் எடுத்துகிட்டு நான் அதில் கிளிட்டர் டேப் வந்து க்ரீன் கலர் டேப் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த ரோஸ் வந்துட்டு எப்படி செய்யணும்னு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதேமாரி இந்த ரோஸ் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஆல்ரெடி என்னுடைய கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணதான். அந்த கிராஃப்டினுடைய லிங்க்கும் தரேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இது க்ளூ போட்டு டீ கப்பில் வந்து எல்லா கார்னர்லேயும் ஒட்டிட்டாலும் சரி, இல்லை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் அப்படியே வச்சிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக வேறு கலர்ஸ் ஃப்ளவர்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட ஒரிஜினல் ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நான் வந்து ஒட்டாமையே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறேன். அது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு கிராஃப்ட்டு தான். பாருங்கள், இது மாதிரி வந்துட்டு நான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்துட்டு வச்சுருக்கேன். என்னுடைய குட்டி குட்டி கிராஃப்ட் எல்லாம் பாருங்கள். இது வந்துட்டு ஹாலோட் பாட்டில் வச்சுட்டு நான் அந்த டால் செஞ்சுருந்தேன். இது வந்து ராதாகிருஷ்ணன் டெம்பிள் இந்தாண்டு இருக்கக்கூடியது அதே மாதிரி தாங்க. கடலக்காய் தொழும்பு வச்சு ஒரு வேஸ்ட்டான பாக்ஸை ஃபில் பண்ணதான். பின்னாடி செய்யக்கூடிய டால் நான் செஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. என்னோட பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.